कामाक्षि देव्यै नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம காமாட்சி விலாசம் பார்த்துட்டு இருக்கோம். காமாட்சி விலாசத்துல முதல் அத்தியாயம் நம்ம முடிச்சோம் இல்லையா? சோ இப்போ செகண்ட் அத்தியாயம் நம்ம பார்க்க போறோம். அதுல என்னது அப்படின்னாக்க, இந்த செகண்ட் அத்தியாயத்துல இருந்து இன்னும் ஒரு 3 அத்தியாயம் வரைக்கும் எதை பத்தி சொல்ல போறா அப்படின்னாக்க, நம்மளோட அந்த வரதராஜ சுவாமி கோவில் இருக்கு இல்லையா, அத பத்தி. அதாவது நம்ம அதை விஷ்ணு காஞ்சி அப்படின்னு சொல்றோம். சோ அந்த கோவில் எங்க இருக்கு, அப்புறம் அதை சுத்தி வர என்னென்னலாம் கோவில் இருக்கு, அதெல்லாம் பார்க்க போறோம். ஒரு 3 சாப்டர்ஸுக்கு இதை விஷ்ணு காஞ்சி மகாத்மியம் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த மாதிரி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பெருமாளை பத்தி பேசுறோம் அப்படிங்கறதுனால முதல்ல நம்ம சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி வரதராஜ பெருமாளை பத்தி நம்ம தெரிஞ்சுடலாம். அந்த வரதராஜ பெருமாள் எங்க வந்தார் அப்படின்னாக்க, முதல்ல காஞ்சிபுரம் அப்படிங்கும்போது என்னது, நம்மளோட வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் கோவில், திருமலை, பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்றது வழக்கம். அந்த கோவில், திருமலை, பெருமாள் கோவில் அப்படின்னா, கோவில்னாலே முதல்ல எதையுமே நம்ம கோவில்னு சொல்றது இல்ல. பெரிய கோவில்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தை மட்டும்தான் கோவில்னு சொல்றதே வழக்கம். அடுத்தது திருமலைனா திருப்பதி. அடுத்தது பார்த்தோம்னா பெருமாள் கோவில். பெருமாள் கோவில் அப்படிங்கும் போது அது வரதராஜ பெருமாள் கோவில் அப்படிங்கிறது தான் வைஷ்ணவர்களால ரொம்ப சொல்லப்படுறது காஞ்சிபுரத்தை தான். சோ இந்த இடத்துல ஸ்ரீரங்கத்துக்கும் திருப்பதிக்கும் அடுத்ததாக ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா எது இருக்கு அப்படின்னாக்க இந்த காஞ்சிபுரத்தை சொல்லலாம். சோ இந்த கோவில் எப்படி வந்தது அப்படிங்கறத நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது அதுல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க, முதலாம் குலோத்துங்க சோழனும் விக்ரம சோழனும் இந்த கோவிலை விரிவுபடுத்தினா அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறமா தாயார் சன்னதியும் அபிஷேக மண்டபமும் வந்தது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த விஜயநகர அரசர்கள் அவெல்லாம் என்ன பண்ணாலாம், கிழக்கு கோபுரம், ஊஞ்சல் மண்டபம், கல்யாண மண்டபம் இதெல்லாம் அவா நிறைவினா அப்படின்னு சொல்றது. சோ இந்த இடத்துல மூலவரா இருக்கக்கூடிய இந்த பெருமாள் வரதராஜ பெருமாள் வேழமலை அப்படின்னு சொல்லக்கூடிய அத்திகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய மலை மேல நின்னு இருக்கக்கூடிய திருக்கோலத்துல மேற்க பார்த்து, மேற்குல திருமுக மண்டலம் காட்டிண்டு 4 கரத்தோட அருள் பாலிக்கிறார். வரதராஜ பெருமாள் கிட்ட மா சுச்சக அப்படின்னா, அந்த பெருமாளை நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாக்க, அது 24 படிக்கட்டுகள் இருக்கு. அந்த 24 படிக்கட்டை ஏறிதான் போகணும். அதுக்கு இன்னும் அந்த கோவில் பழமை மாறாம அப்படியே இருக்கு. என்னன்னா, அதை யாருமே அதுக்கு ஒரு லிப்ட் வைக்கலாம்னோ இல்லாட்டா ஒரு எஸ்கலேட்டர் வைக்கலாம்னோ யாருமே இது வரைக்கும் நினைக்கல. ஏன்னா அந்த 24 படிக்கட்டுகளும் காயத்ரி மந்திரத்தோட 24 அக்ஷரங்களை கொண்டதாக இருக்கு. சோ அந்த மாதிரி அந்த 24 படிக்கட்டை ஏறி நம்ம போய் அந்த வரதராஜ பெருமாளை சேவிக்கிறோம். அப்ப ஏறி போகிற போது நமக்கு என்ன தோணிடுறதுன்னா, அந்த 24 படிக்கட்டுல போகும்போது, என்னடா இந்த சம்சார வாழ்க்கை இதெல்லாம் விட்டுட்டு அங்க போய் அந்த பெருமாளோட அந்த அழகான முகத்தை பாக்குறோம்ல, சிரிச்சுட்டே இருப்பாரு. அந்த பெருமாளை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வரதராஜ பெருமாளை. அவரோட முகம் எப்படி இருக்கும்னா நல்ல குண்டா இருக்கும். அவரோட கண்ணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம தொட்டு கிள்ளலாம் போல இருக்கும். அவ்வளவு அழகா குண்டா இருக்கும். ஆனா எங்க ரங்கநாதர், நம்ம ரங்கநாதரை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கும்னா கண்ணை டொக்கு விழுந்த மாதிரி இருக்கும். அது ஏன்னா அவர் பெரிய பெருமாள், பழைய பெருமாள் ரங்கநாதர் அப்படிங்கிறவர். அதனால ஆனா சொல்றா ரங்கநாதருக்கு முன்னாடியே வரதராஜ பெருமாள் வந்தாருன்னு சொல்றா. அதை பத்தி எனக்கு தெரியல. பட் பெரிய பெருமாள் உற்சவர் எப்படி இருக்காரு அங்க ஸ்ரீரங்கத்துலன்னா டொக்கு விழுந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் அந்த பொக்கவாய போட்டு சிரிக்கிறது ரங்கநாதருக்கு அழகு. இங்க எப்படி பெருமாள் வரதராஜ பெருமாள் அப்படின்னா, அவ்வளவு குண்டான கண்ணத்துல அந்த ஒரு 24 படியை ஏறி போய், நம்ம வயசானவெல்லாம் போனோம்னா அவளால ஏறவே முடியாது அந்த படியை. ஆனா மூச்சு முட்டை ஏறி போய் யாரா இருந்தாலும் அப்படிதான் போய் ஆகணும். அப்படி ஏறி போனாக்க அந்த பெருமாளை பாக்குறோம்ல, அபயஹஸ்தத்தை காட்டின்னு நிக்கிறார். எப்படின்னா மா சுச்சக அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இருக்கேன் கவலைப்படாத, என்கிட்ட சரணடைஞ்சிட்டல, இனிமே நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அந்த வரதராஜ பெருமாள் அங்க இருக்காராம். சோ அந்த மாதிரி அப்படி அந்த பெருமாளை போய் நம்ம சேவிக்கும் போது நமக்கு என்ன தெரியுமா தோணும், இந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுல எதுக்குதான் நம்ம இப்படி விழுந்து கடக்கணும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் அந்த பெருமாளோட திருவடியிலேயே நம்ம சரணம் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குமா. சோ இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். அந்த மாதிரி அந்த மூலவர் மலை மேல உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கறதுக்கு, மலை மேல நின்னு இருக்கார் அப்படிங்கறதுக்காக கர்ப்ப கிரகத்துக்கு நேர கீழே அந்த இடத்துல யாரு இருக்கான்னா யோக நரசிம்மர் இருக்கார். அந்த பெருமாளை இப்ப நம்ம கோவில்ல நேரடியா போறோம், அந்த காஞ்சிபுரத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஓகேவா? உள்ளுக்குள்ள போறோம். உள்ளுக்குள்ள போறும் போதே அந்த காஞ்சிபுரம் கோவில் நல்லா அப்படியே எப்படி இருக்குன்னா விஸ்தாரமா இருக்கும். அந்த கோவில் ஒரு மண்டபத்துல இருந்து நம்ம உள்ள போறோம், அந்த பெருமாளை போறோம். அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி கீழே நரசிம்மர் இருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னா
குன்று குடைவரை கோவில்ல அந்த பெருமாள் இருக்காரு, யோக நரசிம்ம பெருமாளா இருக்காராம். அதாவது அடுத்தது பெருமாளை பார்க்கணும்னு நம்ம அந்த படியை ஏறி போறோம். அங்க போகும்போது என்ன இருக்கு, தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளின்னு ரெண்டு இருக்கு. சோ அதாவது இது ரொம்ப பிரசித்தமானது, அது இந்த ஸ்லோகத்துல வருது. அங்க வரும்போது அது யார் வச்சா என்ன கதைங்கிறத அங்க பாத்துக்கலாம். அப்புறம் மூலவரை நோக்கினபடி தாயாருக்கு தனி சன்னதி இங்க. அப்போ மூலவரை நோக்கினபடி பெருந்தேவி தாயார் இங்க இருக்கா. அதுக்கப்புறமா ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துக்கு எய்தாப்புல சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு. அதுக்கப்புறம் வெளிப்பிரகாரத்துல எல்லா கோவிலையும் இருக்கிற மாதிரி கிருஷ்ணர், ராமர், வராக பெருமாள், இந்த மாதிரி ஆண்டாள், ஆழ்வார்கள் இவ எல்லாருமே இருக்கா. இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் சன்னதிகள், நம்மாழ்வார் சன்னதி, இதே மாதிரி நிறைய சன்னதி அந்த இடத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விசேஷம் என்னன்னா, அத்திவரதர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் இங்க இருக்காரு இல்லையா, அந்த அத்திவரதர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரார். அவர் அத்திமரத்தால செய்யப்பட்ட பெருமாள். அவர் எங்க இருக்காருன்னா குளத்துல பள்ளி கொண்டிருக்காராம் அந்த இடத்துல. அப்போ அத்திமரத்தால் அந்த பெருமாள் பெருசு உருவம். அவர் நீண்ட நெடிய உருவம். எப்படி பெருமாள் திரிவிக்ரம அவதாரம் எடுத்தாரோ அதுல பாதி அத்திவரத பெருமாள் அப்படி இருக்கார். சோ அந்த மாதிரி அவரை 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில எடுத்து அதை கரெக்டா எல்லாம் பண்ணி அந்த இடத்துல கோவில்ல வச்சு ஒரு மாச காலத்துக்கு என்ன பண்றாருன்னா உற்சவங்கள் அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா நடக்கிறதாம். சோ அத்திவரதரை ஒருத்தர் வாழ்நாள்ல ஒரு தடவை சேவிச்சா அப்படின்னாக்க அவ்வளோ ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அடுத்தது சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்கு. அதே மாதிரி இங்க நம்ம உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சக்கரத்தாழ்வார் சன்னதி. ஸ்ரீரங்கத்துல கூட குட்டி சக்கரத்தாழ்வார் தான், ஆனா இங்க பெரிய சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்காம். சோ இந்த பெருமாள் இந்த சுதர்சன ஆழ்வார் 16 கைகளோட சங்கு சக்கரங்கள் சங்கு சக்கரதாரியாக எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறாருன்னு சொல்றான். சோ இந்த வரதராஜ பெருமாளை யார் மங்களாசாசனம் பண்ணிருக்கா, திருமங்கை ஆழ்வார் அப்படி மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அதே மாதிரி வைகாசி மாதத்துல இங்கதான் இந்த வைகாசி பிரம்மோற்சவம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தியானது. கருட சேவைங்கிறது ரொம்ப பிரசித்தியானது இந்த இடத்துல. சோ அப்படிப்பட்ட அந்த காஞ்சிபுரத்தை பத்தி காமாட்சி விலாசத்துல கொடுத்து நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பண்ண ஒரு பெரிய பாக்கியம் தான் அப்படின்னு சொல்லலாம். காஞ்சிபுரத்தை 2 பேர் தான் ஆண்டுன்னு இருக்கா. இந்த பக்கம் வரதராஜ பெருமாள், அந்த பக்கம் காமாட்சி அப்படின்னு சொல்றா இல்லையா. சோ ஆனா இன்னொன்னு சொல்லுவா, காஞ்சிபுரத்துல எங்கேந்து நம்ம பார்த்தாலும் அந்த காமாட்சி நடுவுல இருப்பா அப்படிங்கிற மாதிரியும் சொல்றா. சோ அப்படிப்பட்ட அந்த காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த வரதராஜ பெருமாளை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல முதல்ல செகண்ட் சாப்டர்ல முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்க, வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதம் உபாஸ்மகே. அதாவது மார்க்கண்டேயர் என்ன பண்றாருன்னா முதல் ஸ்லோகத்துல வரதராஜ பெருமாளை தானே நம்ம பார்க்க போறோம், அதனால அவரை நினைச்சு ஒரு தியான ஸ்லோகம் மாதிரி எல்லா ஸ்லோகத்துக்கும் இருக்கிற மாதிரி ஒரு தியான ஸ்லோகம் பண்றார். வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதம் உபாஸ்மகே. அதாவது அந்த வரதராஜ சுவாமிய உபாசனை பண்றார். எப்படி பண்றாருன்னா அவரோட உதடுகளை பாக்குறார் முதல்ல. இப்ப நம்ம எங்க இருக்கோமா, நான் இப்ப சொன்ன மாதிரி நம்ம 24 படிகளை தாண்டி நம்ம எங்க இப்ப நின்னுட்டு இருக்கோம்னா வரதராஜ பெருமாளை பார்த்துட்டு நம்ம நின்னுட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பெருமாள் எப்படி இருக்கார், நின்ன திருக்கோலத்துல இருக்கார். அங்க யார் வந்தாலும் சிரிச்சுண்டே வரவேற்க கூடியவர். அவரோட சிரிப்பை பார்த்தாலே நம்மளோட பல வகையான கவலைகளும் போயிடும் அந்த இடத்துல. அதே மாதிரி அங்க பெருந்தேவி தாயாரை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பழுத்த சுமங்கலி எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பா, அதே போல அந்த பெருந்தேவி தாயார் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பா. அவளை பார்த்தா நம்மளுக்கு தாயார்னு தெரியாது. எப்படி இருக்கும்னா ஒரு நம்ம ஆத்துல ஒருத்தி மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு அழகா சிரிச்சு 2 பேருக்குமே சிரிச்ச முகத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருப்பாளாம். சோ இங்க என்ன சொல்றாருன்னா அவரோட உதடுகள் எப்படி இருக்குன்னா அந்த பெருமாளோட உதடுகள் ரொம்ப மிருதுவாக இருக்குமா. ஏன்னா அவர் யாகத்து அக்னியில இருந்து வந்தவர் இல்லையா. சோ அப்ப அந்த ஹவிஸ்ல இருந்து வரக்கூடிய வாசனை வரும், அது சுவாசிக்கப்பட்ட அந்த பெருமாளோட உதடுகள் எப்படி இருக்கும்னா ரொம்ப மிருதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். முகம் எப்படி இருக்கும் நம்ம பாக்குறோம். இப்ப அந்த பெருமாளை பார்த்த உடனே எப்படி இருக்கு, இப்ப நம்மளே நினைச்சு பாக்குறோம்ல, ஐயோ நம்ம இப்ப பாக்குறோமே நம்ம எப்படா காஞ்சிபுரத்துக்கு போய் வரதராஜ பெருமாளை பார்ப்போம் அப்படின்னு இருக்குல்ல. ஒரு தடவை நீங்க போயிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பெருமாள் சிரிக்கிறதுல நம்மளையே அப்படியே மறந்து போயிடுவோமா. அவ்வளவு அழகான அந்த அழகான ஒரு சிரிப்புல நம்ம எல்லாரையும் வரவேற்கிற மாதிரி வரதராஜ பெருமாள் அங்க நின்னு இருக்க. இதுதான் முதல் ஸ்லோகத்துல மார்க்கண்டேயர் உபாசனை தியானமாக பண்றார். அடுத்ததாக செகண்ட் ஸ்லோகத்துல இந்த முகத்தை தியானம் பண்ணிட்டு சுரத மகாராஜாவுக்கு திருப்பி மேற்கொண்டு கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். 3வது ஸ்லோகத்துல அதுல
க்ஷேத்ராங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துர்கா. ஏற்கனவே நம்ம முதல் சாப்டர்ல பார்த்தோம் இல்லையா? திருப்பி இப்ப எப்படின்னா அந்த 4 பக்கமும் சுத்தி என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தான் முதல்ல சொல்ல போறார். அதுல க்ஷேத்ராங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துர்கா இருக்கா. இப்போ இந்த ஹரிக்ஷேத்திரம் அதோட எல்லைகளை வந்து சொல்ல போறா. இந்த துர்க்கையோட ஆக்னேய திக்பாகத்துல ஒரு 25 அம்ச தூரத்துல, அதாவது ஆக்னேய பஞ்சவிம்சதக 3வது ஸ்லோகம் கவனிங்கோ, 25 அம்ச தூரத்துல 4வது ஸ்லோகத்துல பௌரந்தரேஷ்தத்ராஸ்தே அப்படின்னா புரந்தரரோட ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொல்றா. தத் தக்ஷே பஞ்சவிம்சகே, திருப்பி அந்த புரந்தரோட கோவில்ல இருந்து 25 அம்சம் தூரத்துல யார் இருக்கா? ஆஸ்தே பாஞ்சாலினி, அதாவது பாஞ்சாலினின்னு சொல்லக்கூடிய ஒரு துர்கா இருக்காளாம். அவளுக்கு மேற்குல தஸ்யா பிரத்யக் துவாத்ரிம்ஷத் அம்சதக, அவளுக்கு மேற்குல 32 அம்ச தூரத்துல யார் இருக்கா? அஸ்தி சிம்ஹாலய தஸ்யோதீச்சியாம் அப்படின்னாக்க சிம்ஹாலயம்னு ஒரு கோவில், மேபி நரசிம்மர் கோவில் ஒண்ணு இருக்கு. அதுக்கு வடக்குல என்ன இருக்கு? அங்க வந்து ஆஹ் துவாத்ரிம்ஷதம் அம்சகே அப்படின்னாக்க அதுக்கு வடக்குல 32 அம்ச தூரத்துல யார் இருக்கா? தத்ர க்ஷேத்ராக்னிகா துர்காம், அங்க யார் இருக்கான்னா, அப்புறம் திருப்பி இந்த இடத்துல அந்த க்ஷேத்ராக்னிகான்னு சொன்னோம்ல, அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். அங்க க்ஷேத்ராக்னிகான்னு சொல்லக்கூடிய ஒரு துர்கை இருக்கா அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக 6வது ஸ்லோகத்துக்கு வந்தீங்கன்னா, ஏதத் சதுர்திங் மத்தியஸ்தம் வாசஸ்தானம் சதா ஹரேஹே அப்படின்னா, இப்போ இந்த சொல்லப்பட்ட எல்லைகள் இப்படி எல்லாம் நம்ம சொன்னோம்ல, இந்த இடத்துல இவா இருக்கா, இந்த இடத்துல இவ, இந்த எல்லைகளுக்கெல்லாம் நடுவுல நம்ம வந்தோம்னா யார் இருக்கா? அதுதான் ஹரி வாசம் பண்ணக்கூடிய இடம், நம்ம பெருமாள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றான். இத ஹரிக்ஷேத்திரம்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி இத வந்து நம்ம என்ன சொல்றோம்னா காஞ்சியாம் ஆக்னேய பூதலம், அதாவது இத வந்து நம்ம வந்து அக்னி சம்பந்தப்பட்ட தலம்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக அதாவது 7th ஸ்லோகத்துல நம்ம சொல்றோம், யோ ததாதி ஹரிக்ஷேத்ரே தானம் யாதார்த்தியம் அபாவதக அப்படின்னாக்க கோடி தான பலோ பூத்வா விஷ்ணு லோகம் ச கச்சதி. இப்ப நம்ம 7th ஸ்லோகம் பார்த்தோம்னா, இந்த க்ஷேத்திரத்துல யாரு ஒருத்தர் தானம் கொடுக்கறாளோ, அந்த தானம் ஒரு தானம், ஒரே ஒரு பிடி அரிசி கொடுத்தா கூட அது எப்படி போகிறது அந்த இடத்துல? கோடி தானம் கொடுத்ததுக்கு சமம். அப்படி கொடுத்தவா எங்க போவா? விஷ்ணு லோகம் ச கச்சதி, விஷ்ணு லோகத்துக்கு அவ எல்லாருமே போயிடுறா அப்படின்னு சொல்றா. கொடுத்தவாளுக்கு பரமபதம் விஷ்ணு கிட்ட போய் இருக்கக்கூடிய நிலைமை கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அடுத்ததாக 8th ஸ்லோகத்துக்கு வந்தீங்கன்னா, தானானாம் புண்ணிய தாத்பரியாத் தத் கோட்டி குண சங்கியா புண்ணிய கோட்டி விக்யாதம் ஹரிக்ஷேத்திர தராதலம். அப்புறம் இந்த க்ஷேத்திரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, அது என்னதுன்னா புண்ணிய கோட்டி அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்றா. எதுக்குன்னா கோடி தானம் பண்ண பலன்னு சொன்னதுனாலயே இதுக்கு புண்ணிய கோட்டி க்ஷேத்திரம்னு கூட பேர் வந்திருக்கலாம். அடுத்ததாக 9th ஸ்லோகம்க்கு வந்தோம் அப்படின்னா, தத்ர க்ஷேத்ராக்னி துர்காயா வக்னவ் துவாத்ரிம்ஷத் அம்சகே, இந்த இடத்துல வந்து துவாத்ரிம்ஷத் அதோட முடிச்சிருப்பா, அங்க வந்து துவாத்ரிம்ஷத் அம்சகே அப்படின்னு போட்டுக்கணும். அது ஸ்லோகம் கத்துக்கும் போது நான் இன்னொரு தடவை சொல்றேன். அடுத்ததாக துர்கா கோவில் இருந்தது இல்லையா, அதுல இருந்து ஆக்னேய திக்பாகத்துல அது ஒரு டைரக்ஷன், அந்த டைரக்ஷன்ல ஒரு 32 அம்ச தூரத்துல யார் இருக்கான்னா தக்ஷிணாவர்த்த விக்னேஷா, அதாவது வந்து வலம்புரி விநாயகரோட கோவில் இருக்கான். அந்த விநாயகர் என்ன பண்றார்? வர்த்ததே சர்வ காமதக, நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அது எல்லாத்தையும் அந்த விக்னேஸ்வரர் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவர். அந்த ஒரு விக்னேஸ்வர் அங்க இருக்க. அடுத்தது அவிக்னாய புரா பிரம்மா வாஜிமேதேத் அமர்ஷயத் அப்படின்னா, இந்த விக்னேஸ்வரரை தான் பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரா? இந்த பிள்ளையார தான் அர்ச்சனை பண்ணார் அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக தத் பூர்வ பாகேது ஏகாம்ஷே குமார கிருத்திகாத்மஜக அப்படின்னா, இந்த பிள்ளையார் கோவில் இருக்கு இல்லையா, இதுக்கு கிழக்குல ஒரு அம்ச தூரத்துல யார் இருக்கா? குமாரர் சுப்பிரமணிய சுவாமியோட ஒரு கோவில் இருக்கு அப்படின்னு சொல்ற. சாதனாய புராதாத்ரா வாஜிமேத சமார்ச்சிதக, இந்த இந்த சுப்பிரமணியர் இருக்காரு இல்லையா, இந்த முருகனையும் பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்றதுக்கு முன்னாடி அர்ச்சிச்சார், அதாவது பூஜை பண்ணிட்டு தான் அஸ்வமேத யாகத்தை வந்து ஆரம்பிச்சதாக சொல்லப்படுறது. அடுத்தது தஸ்ய தக்ஷேதியாம்சே துர்காம் பாஞ்சாலிகா ஸ்மிருதா. அடுத்ததாக குமாரசுவாமி கோவிலுக்கு சவுத் சைட்ல திருப்பி 2 அம்ச தூரத்துல யார் இருக்கான்னா
பாஞ்சாலிகான்னு சொல்லக்கூடிய ஒரு துர்கா இருக்கா. அவளை எப்படி அர்ச்சனை பண்ணனா, சுவாசின் யர்ச்சன பிரீதா ஸ்தித்வா பிரம்மாஸ்வ மேதகே. பிரம்மாவோட அந்த அஸ்வமேத யாகத்துல நிறைய சுவாசினிகளுக்கு பூஜை நிறைய நடந்துதான் அப்ப அவர் அஸ்வமேத யாகம் பண்ணும்போது. அதனால அங்க என்ன ஆயிடுத்து, தஸ்யா பஞ்ச பஞ்சதசாம்சேது ஹதே க்ஷேத்ராக்னி காபிதா. அப்போ அந்த சுவாசினி எல்லாம் அர்ச்சனை பண்ணா இல்லையா, அதனால பிரீத்தி அடைஞ்ச அம்பாள் அந்த இடத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு அடுத்ததாக 15 அம்ச தூரத்துல போனோம்னா வாயவ்ய திக்பாகம்னு ஒரு டைரக்ஷன், அங்க க்ஷேத்ராக்னி துர்கா இருக்கா அப்படின்னு சொல்றா. அடுத்தது புரா ஹயாசுரம் ஹத்வா, இங்க ஈயாசுரம் இருக்கும், ஹயான்னு மாத்திக்கணும். புரா ஹயாசுரம் ஹத்வா கதயஞ்சாஸ்வதா விதேகே அப்படின்னா, பிரம்மா யாகம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அப்ப அவருக்கு நிறைய தடங்கள் வந்தது இல்லையா. அதுல ஒரு தடங்கள் ஹயாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், அவன் இந்த பிரம்மாவோட யாகத்தை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கானாம். அதுக்கப்புறம் அவனை வதம் பண்ணினவ, அப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு இந்த அம்பாள் வதம் பண்ணினவ இருக்கா. சோ அந்த இடத்துல அந்த அம்பாள் இருக்கா. யாரு இருக்கா, அந்த க்ஷேத்ராக்னி துர்கான்னு சொல்றோம் இல்லையா, அவ அங்க இருக்கா. இப்ப அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, அதுல இருந்து தட்சிண பாகத்துல தஸ்யா யாம்யே தசாம்சேது சண்டிகா கம்புதாரிணி. அப்ப நம்ம பார்த்தோம், அதுல இருந்து தட்சிண பாகத்துல 10 அம்ச தூரத்துல யார் இருக்கான்னா சண்டிகைக்கு ஒரு கோவில் இருக்கும் அந்த இடத்துல. அடுத்ததாக ஹரிம் தத்ர சமாராத்திய விஷ்ணுனா சங்கதாரிணி. அவ என்ன வச்சுட்டு இருக்கா, விஷ்ணுவ ஆராதனம் பண்ணி பண்ணி அவ கையில என்ன வச்சுட்டு இருக்கான்னா சங்கதாரிணி, சங்க வச்சுட்டு இருக்கா கையில அப்படின்னு சொல்றா. அவ ஹரிய ஆராதனம் பண்ணினவ. தஸ்யா ஆக்னேய கோணேஷு தஸ்யா ஆக்னேய கோணேஷு அஷ்டசத்வாரிம்ஷ அம்ச மாத்திரதக. சோ இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 48 ஆக்னேய கோணேஷு அஷ்டசத்வாரிம்ஷம் 14 அங்கிருந்து ஆக்னேய கோணத்துல போனோம் அப்படின்னாக்க 48 அம்ச தூரத்துல யார் இருக்கா, பானாம்பிகேதி விக்யாதா தத் கிராம பரிரக்ஷினி. சோ அந்த இடத்துல போகும்போது பானாம்பிகா அப்படின்னு ஒரு கோவில் இருக்கான். அவ யாரு, அவ என்ன பண்றாங்கன்னா, அவ ஒரு கிராமத்து தேவதை அப்படின்னு சொல்ற மாதிரி. அந்த கிராமத்து தேவதை என்ன பண்றான்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தெல்லாம் ஒரு எல்லை கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பானாம்பிகா அங்க ஒரு எல்லை கடவுளா இருந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. கிராமத்தை நன்னா பாத்துக்க கூடியவள். அதுக்கப்புறமா அதுல இருந்து நம்ம ஒரு 4 அம்ச தூரத்துல தெற்கு பாகத்துல போனோம்னா, தஸ்யா யாம்யே து வேதாம்சே புண்ணிய கோட்டீஸ்வர சிவக அப்படின்னு போனோக்கா, அந்த புண்ணிய கோட்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவன் ஆலயம் அந்த இடத்துல இருக்கான். அடுத்தது பிரம்மனாராதித்த பூர்வம், பிரம்மாவால ஆராதித்த பூர்வம், முன்னாடி பிரம்மா முன்னாடி இவரை ஆராதிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றா. இந்த பரமேஸ்வரரை எப்ப ஆராதிச்சிருக்கார், அவர் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு வந்தாரோனோ அப்போ அந்த இடத்துல ஆராதிச்சிருக்காராம். அதுக்கு அடுத்தது இதுக்கு வாயவ்ய திக்பாகத்துல யார் இருக்கா அப்படின்னா மணிகண்டேஸ்வர சிவக, மணிகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவாலயம் அந்த இடத்துல இருக்காம். அடுத்ததாக புரா வித்யஸ்வமேதாய அவுத் காதா வாக்தரவ் ஹரஹ. அந்த பாதாவை கா போட்டுக்கணும், காத்தா போட்டுக்கணும். நம்ம ஸ்லோகத்துல நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்றேன். அவுத் காத்தா வாக்தரவ் ஹரஹ. அதாவது அஸ்வமேத யாகம் பண்ணும்போது இப்ப நம்ம எல்லாம் சொல்லிக்கிறோம் இல்லையா, நிறைய வாத்தியார் எல்லாம் சொல்லுவா அப்படின்னு. நம்ம ஹோமம் பண்ண வாத்தியார் மந்திரம் சொல்றா இல்லையா, அந்த மாதிரி அவுத்காத்தா அப்படின்னாக்க என்ன அர்த்தம்னா சாமகானம் பாடுவா இல்லையா, அவளுக்கு பேரு. சோ அந்த சாமகானம் பண்றதுக்கு இந்த சிவன் தான் அவளுக்கு அனுகிரகம் பண்ணார் அந்த இடத்துல அப்படின்னு சொல்றோம். அடுத்தது தஸ்ய சௌமியே தசாம்சேத்து, அதுல இருந்து ஒரு டைரக்ஷன், ஒரு 10 அம்சத்துல இன்னொரு டைரக்ஷன், அங்க பார்த்தோம்னா யார் இருக்கா, சத்யநாதேஸ்வர சிவக. அந்த சத்யநாதேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அங்க இருக்காராம். அடுத்ததாக சக்ரேனாராதித பூர்வம் இந்திரஸ்ய அக்ஷி சகஸ்ரதக. அதாவது இந்த சிவன் தான் இந்திரனுக்கு
1000 கண்களை கொடுத்தவர் அப்படின்னு சொல்றா. இவர்தான் இந்திரனால ஆராதிக்கப்பட்டவர். அதுக்கு அடுத்ததாக அங்கேருந்து தஸ்யோத்தரே துவாதசாம்சே, அதுல இருந்து கொஞ்சம் மேல ஒரு 12 அம்ச தூரத்துல போனோம்னா அங்க யாரு இருக்கா? ஹரிஸ்தத்ர திகம்பரக. அதாவது அங்கேருந்து போனோம்னாக்க அந்த விஷ்ணு வந்து திகம்பரனாக அந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்றான். அடுத்தது புரா வாணி தர்பஹரோ மூலவத் சயனாகிருதிகி. அடுத்தது சரஸ்வதி தேவியோட அந்த கர்வத்தை அடக்கணும் அப்படின்றதுக்காக அங்க சயன கோலத்துல இந்த விஷ்ணு விஷ்ணு தான் அங்க இருக்காருன்னு சொல்றோம் இல்லையா, அவர் வந்து அந்த இடத்துல சயன கோலத்துல இருக்காராம். அடுத்தது அங்கிருந்து நம்ம வந்து தஸ்ய பக்னௌது பஞ்சாம்சே, அந்த பஞ்சாம்சேன்னா ஒரு 5 அம்ச தூரத்துல அங்க யார் இருக்கா? குஹோ சிம்ஹோ ஜனார்தனக. இந்த குஹோ சிம்ஹோங்கிறது நரசிம்மர் கோயிலாக இருக்கலாம். அந்த நரசிம்மர் வந்து அந்த இடத்துல இருக்கார் அப்படின்னு சொல்றான். அடுத்தது மகேந்திர மத்தியகதக அப்படின்னாக்க அவர் என்ன பண்ணார்? இந்திரனோட ஹிருதயத்துல இருக்கார். மகேந்திரேனைவ பூஜிதாக, அந்த மகேந்திரன் இந்திரனால அந்த நரசிம்மர் பூஜிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தன்னைருதே, நைருதே து பஞ்சாம்சே, நைருத்த பாகத்துல அப்படின்னாக்க அதோட தென்மேற்கு பாகத்துல விஷ்ணுர் அஷ்டபுஜாக்வயக, விஷ்ணு எப்படி இருக்கார்? 8 கைகளோட இருக்கார். மேபி இதுதான் அந்த அஷ்டபுஜ பெருமாளா இருக்கலாம்னு தோணுது. இதுல அதை பத்தி டீடைல் சொல்லல. அஷ்டபுஜ பெருமாளா இருக்கலாமோன்னு நினைக்கிறேன். அடுத்தது மாயா காலிம் க்ஷிதௌக்ஷித்ய தஸ்யாமூர்த்தி நிஷன்னகக. அவர் எப்படி இருக்கார்? அங்க ஒரு மாயையால ஆன காளிய கீழே வச்சு அந்த அந்த காளியோட தலையில ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காராம். அடுத்தது தஸ்யா பாதேது பஞ்சாம்சே வித்யா குண்ட இது ஸ்ருதக. அடுத்தது அங்கிருந்து வாயவ்ய பாகத்துக்கு போனோம்னா பஞ்சாம்சே ஒரு 5 அம்ச தூரத்துல வித்யா குண்டம் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு கோவில் ஒண்ணு அங்க இருக்காம். அடுத்ததாக புரா காபாலிகாம் ஹத்வா ஜீரியதஸ்திரோ தரான்விதக, அந்த கோவில்ல சரஸ்வதியால அர்ச்சிக்கப்பட்டு சரஸ்வதிக்கு கௌரவத்தை கொடுக்க, அந்த பெருமாளை வந்து சரஸ்வதி அர்ச்சனை பண்ணாலும் அதனால அந்த பெருமாள் சரஸ்வதிக்கு கௌரவத்தை கொடுத்து அந்த இடத்துல இருக்காராம். அப்போ அந்த கோவில்ல இருந்து தட்சிண பாகத்துல 5 அம்ச தூரத்துல யார் இருக்கான்னாக்க தீபாதார ஜனார்தனக. அதாவது அந்த கோவில்ல இருந்து சாரி அந்த வித்யா குண்டம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த சரஸ்வதிக்கு கௌரவத்தை கொடுத்தாரு இல்லையா, ஆமா. அப்புறமா ஒரு நரசிம்மர் கோவில் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றா. அடுத்தது புரா காபாலிகாம் ஹத்வா ஜீரியதஸ்திரோ தரான்விதக அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு காபாலிகனை கொன்னுட்டு அவனோட அஸ்திரங்கள் எல்லாத்தையும் இந்த பெருமாள் சாப்பிட்டு ஜீரணமும் பண்ணிட்டாராம். சோ அந்த மாதிரி சொல்றா. அதுல இருந்து மேபி இது வந்து அதுல இருந்து உத்தர சைட்ல தீபாதார ஜனார்தனன் ஒரு கோவில் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து விளக்கொளி பெருமாளா இருக்கலாம், தீப பிரகாஷர்னு சொல்றா இல்லையா. இது எனக்கு சரியா தெரியாது. மேபி எனக்கு இந்த காஞ்சிபுரத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதுனால இந்த பேர்லாம் வந்து அதுதானோன்னு நான் வந்து இது பண்ணிக்கிறேன். சோ அந்த பெருமாளும் என்ன பண்றாரு அப்படின்னா, அவருமே அவரோட வரலாறு பார்த்தோம்னா இந்த மாதிரி பிரம்மா இப்படி பண்ணிட்டு யாகம் பண்ணிட்டு இருக்கிற போது நிறைய தடங்கல்கள்லாம் வருது. அப்ப அந்த பெருமாள் தான், அந்த விளக்கொளி பெருமாள் தான் வந்து ஜோதி வடிவாக வந்து அந்த பிரம்மாவோட யாகத்தை வந்து தடையில்லாம நடக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாருன்னு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. சோ அதை வச்சு பார்க்கும்போது நான் வந்து அப்படி சொல்றேன். அதாவது பெருமாள் வந்து ஜோதி வடிவாக அந்த யாகத்துக்கு வெளிச்சம் கொடுத்தார். சோ அத இங்க வந்து அந்த காபாலிகனை கொன்னுட்டு அவனோட அஸ்திரங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஜீர்ணமும் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றான். அடுத்தது தஸ்யைக விம்சே சௌமியேது வைகுண்ட நிலையோ ஹரிஹி அப்படின்னாக்கா அவர் வந்து அந்த மாயையால ஏற்பட்ட ஒரு அக்னி அப்படின்னு சொல்றா. அந்த அக்னின்றது ஒரு அசுரன் ரூபத்துல இருக்கலாம். அந்த அவனை வந்து வதம் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவரை வந்து ஒரு தீபஸ்வரூபமாக ஆக்கிட்டாராம். சோ அடுத்தது அங்கிருந்து நம்ம போனோம்னா 21 அம்ச தூரத்துல வைகுண்ட வாசம் பண்ற மாதிரி ஒரு ஹரி இருக்கார். வைகுண்டத்துல எப்படி இருப்பாரோ பெருமாள் அதே மாதிரி இங்க ஒரு கோவில்ல இருக்கார் அப்படின்னு சொல்றா. அதாவது பவழவண்ண பெருமாள், அந்த பவழவண்ண பெருமாளை பார்த்தோம்னா நம்ம வைகுண்ட ரூபத்துலதான் இருப்பார். ஆனா இங்க சொல்றது அதுதானாங்கிறத நம்ம ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கணும். ஏன்னா காஞ்சிபுரத்தை சுத்தி இருக்கிற கோவில் அப்படிங்கும் போது இதுதான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. சோ பவழவண்ண பெருமாள் வந்து வைகுண்ட ரூபத்துலதான் இருப்பார். அதாவது எதுக்கு இருக்காருன்னா புறா துண்டீர பூபாய கிருத வைகுண்ட தர்ஷனக அப்படிங்கிறான்.
அதாவது துண்டீர ராஜாக்கு வைகுண்டத்துல வந்து, ஏன்னா இது துண்டீர மண்டலம்னு படிச்சோம் இல்லையா, சோ அதை ஆளக்கூடிய ராஜா துண்டீர ராஜா, அவனுக்கு வந்து வைகுண்டத்துல பெருமாளை தரிசனம் பண்ணணும்னு ஆசையாம். அவனுக்காக வைகுண்டத்துல பெருமாள் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய திருக்கோலத்துல இருப்பாரோ அதே மாதிரி இங்க வந்து இருக்காருன்னு சொல்றா. அதாவது அடுத்த லைனை பார்த்தாதான் அது பவழவண்ண பெருமாளுன்னு தோணுது. வித்ருமா போ ஜனார்தனக, வித்ருமம்னா இந்த பவழம். சோ அந்த பெருமாள் என்ன கலர்ல இருக்கார்? பவழ கலர்ல, ரெட் கலர்ல இருக்கார். அப்ப பவழவண்ண பெருமாளா தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிறேன். சோ அந்த மாதிரி பவழவண்ண பெருமாளாக அங்க இருக்கார். அடுத்ததாக புரா தைத்யோதராத் ரக்த பானாத் ரக்த பிரபான்விதக. அப்போ அந்த அசுரனை வதம் பண்ணிட்டு ஏன் ரெட் கலர்ல இருக்கார் பெருமாள் அங்கன்னா, அந்த அசுரனை வதம் பண்ணி, ஏன்னா அந்த பிரம்மாவை வந்து அஸ்வமேத யாகம் பண்ணவே உடல, நிறைய தடங்கல்கள் வந்தது இல்லையா, அப்போ அங்க வரக்கூடிய ஒரு அசுரனை வந்து வதம் பண்ணி அவனோட ரத்தத்தை பெருமாள் பானம் பண்ணாராம். பானம் பண்ணிட்டாதுக்க அதனால என்ன ஆயிடுத்துன்னா இவரோட மொத்த உடம்புமே வந்து ரத்த கலர்ல ஆயிடுத்து, ரெட் கலர்ல ஆயிடுத்தான். சோ பவழம் மாதிரி தெரியறதா இந்த பெருமாளை பாக்குறதுக்கே. அப்படிங்கறதுனால பவழவண்ண பெருமாள் நம்ம நினைச்சுக்கிறோம். அடுத்ததாக தஸ்ய தஸ்யச்ச ஆக்ஞேன திக்பாகே ஷட்சத்வாரிம் ஷட்சத்வாரிம் சதம் அம்சகே 26th. இங்க இருந்து நம்ம வந்து ஆக்னேய திக்பாகத்துல ஒரு 46 அம்சங்கள் தூரத்துல புஷ்ப சுஷ்ரூஷயா பூமிகி பதிம் பிராப்தா சதுர்புஜம், ஒரு சதுர்புஜ விஷ்ணு ஆலயம் ஒண்ணு அங்க இருக்கான். அங்க வந்து பார்த்தோம்னா அந்த சதுர்புஜமாக வரதராஜரே காட்சி கொடுக்கிறாருன்னு ஒரு கோவில் இருக்கு. ஆனா அந்த கோவிலோட பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. 4 கைகளோட பெருமாள், வரதராஜ பெருமாள் அங்க இருக்கார், நின்று இருக்கிற குளத்துல அப்படி சொல்றான். அங்க வந்து என்ன பண்றான்னா பூமாதேவி வந்து புஷ்பங்களை கொடுத்து கொடுத்து அந்த பெருமாளை சந்தோஷப்படுத்தி தன்னோட பதியாக ஆக்கின்டா அப்படிங்கிற ஒரு வரலாறு. அடுத்தது அங்கிருந்து பார்த்தோம் அப்படின்னாக்க தஸ்ய பூர்வேது ஏகாம்ஷே ருக்மராஜத விக்கிரகோ. அப்போ அங்கிருந்து நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு அம்ச தூரத்துல, ஏக அம்சம் ஒரு அம்ச தூரத்துல கிழக்கு பாகத்துலதான் யார் இருக்கா? ருக்ம ராஜத விக்கிரகோ புரா சக்ரேன விநியஸ்தௌ த்விஜௌ பள்ளி யுக்மகௌ தௌ த்விஜௌ பள்ளி யுக்மகௌ. அப்படின்னாக்க அங்கிருந்து கிழக்கு பக்கத்துல நம்ம பார்த்தோம்னா வெள்ளிப்பள்ளி தங்கப்பள்ளின்னு 2 பள்ளி இருக்கு. இந்த பள்ளியோட வரலாறு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. அந்த 2 பள்ளி யாருன்னா 2 பிராமணர்கள் அங்க. ஓகேவா? எதனால ஆயிடுத்துன்னா சிருங்கிபேரர்னு சொல்லி ஒரு முனிவர், அந்த முனிவருக்கு 2 பசங்க. அவ என்ன பண்ணான்னா கௌதம முனிவர் கிட்ட வந்து சீடர்களா இருந்து நிறைய வேதங்கள்லாம் கத்துண்டு அவருக்கு சுஷ்ரூஷை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. குருவுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இருக்கும்போது அவரோட பூஜைக்கு வந்து தீர்த்தம் எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லியிருக்கார். இவ போயிட்டு தீர்த்தம் எடுத்துன்னு வரும்போது அதுல வந்து பள்ளி விழுந்துட்டு அதை வந்து இவ கவனிக்கவே இல்லையா. கவனிக்காம கௌதம முனிவர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டா. அப்ப அவருக்கு என்ன கோவம்னா, நீ என்ன இப்படி நான் உன்னை சொல்லியிருக்கேன், நீ அதை பார்க்காம பள்ளி விழுந்ததை கொண்டு போய் நீ வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கியே, நீங்க 2 பேரும் பள்ளியாக கடவுக அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்ப இவாளுக்கு ஒரே வந்து ஐயோ என்னடா அது, நம்ம 2 பேரையும் பள்ளியாக சொல்லிட்டாரே, நம்ம என்ன பண்றது, இதுக்கு என்னதான் விமோச்சனம் அப்படின்னு கேட்டபோது அப்ப அவர் சொல்லியிருக்கார், காஞ்சிபுரம் கோவில்ல போய் நீங்க பெருமாளை சேவிங்கோ. சோ அந்த மாதிரி அந்த பெருமாளை நீங்க சேவிச்சீங்கன்னா, வரதராஜ பெருமாளை சேவிச்சீங்கன்னா சத்தியவிரத கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்துல, எப்பவுமே நம்ம காஞ்சிபுரத்தை சொல்லும்போது சத்தியவிரத கஷேத்திரம்னு சொல்றது அந்த அந்த நகரத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெருமை கொடுக்கக்கூடியதா இருக்கும். அங்க போய் நீங்க வழிபட்டங்கன்னா உங்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் இல்லாம அங்க யாரெல்லாம் வந்து, இது அடுத்தது இந்திரனோட கதையில வரும். அப்போ இப்படி இருக்கா. ஆனா இந்த 2 பள்ளிய வந்து அங்க தங்கப்பள்ளி வெள்ளி பள்ளியா வச்சது வந்து மேல வச்சிருக்கா இல்லையா, அதை வச்சது வந்து இந்திரன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா இந்திரன் அப்புறம் கௌதம முனிவர்களோட சீடர்கள்லாம் வச்சுதா சொல்லப்படுறது. சரஸ்வதி தேவியோட சாபத்தினால இந்திரன் வந்து என்ன ஆயிட்டானா ஒரு யானையாக மாறிட்டான். அப்போ அந்த சாபத்துல இருந்து விடுபடணும் அப்படின்றதுக்காக இந்திரன் வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து பெருமாளை வந்து சேவிச்சிருக்கான். அங்க 2 பள்ளிகளுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதை பாக்குறோம். சாபம் நீங்கின மகிழ்ச்சியில அந்த இந்திரன் என்ன பண்றான்னா அந்த 2 பள்ளிகளையும் தங்க பள்ளியாகவும் வெள்ளி பள்ளியாகவும் மாத்தி பெருமாளோட சன்னதியில பெருமாளுக்கு பின்பக்கத்துல வச்சுட்டதா சொல்லப்படுறது. உலோகத்துல மாத்தி வச்சுட்டதா சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாம
யாரெல்லாம் வந்து அந்த காஞ்சிபுரத்துக்கு போய் பெருமாளை சேவிக்கிறாளோ, பெருமாளை சேவிச்சதோட மட்டும் இல்லாம இந்த தங்கப்பள்ளியும் வெள்ளிப்பள்ளியும் யார் ஒருத்தர் கையால தொட்டு சேவிக்கிறாளோ அவளுக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. சோ அதனாலதான் இன்னைக்கும் நம்ம காஞ்சிபுரத்துக்கு போனோம்னாக்கா தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளிய கண்டிப்பா நம்ம வந்து சேவிக்கணும். இது காஞ்சிபுரத்துல டெய்லி நம்ம சேவிக்கலாம், அதுக்கு டைம் கிடையாது. ஆனா ஸ்ரீரங்கத்துல கூட இருக்கு தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி. அது எங்க இருக்குன்னா சொர்க்கவாசல்ல. அது வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் அதுல இருந்து ஒரு 10 நாள் தான் அந்த பள்ளியை நம்ம வந்து இது பண்ண முடியும். அந்த இடத்துலதான் அந்த பள்ளி இருக்கும். சொர்க்கவாசல்லே நீங்க பாக்கலாம். மேபி எனக்கு டக்குன்னு அது கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்கிறது. ஏகாதசி டைம்ல நீங்க அங்க போனீங்கன்னா, ஏன்னா அப்போ சில பேர் சொல்லுவா, நம்புறவாளுக்கு இது ஓகே, நம்பாதவாளுக்கு இது வெறும் கதைன்னு கூட நினைச்சுக்கலாம். நீங்க நம்ம எல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட இந்த ஜேர்னியை முடிச்சுட்டு வைகுண்ட ஜேர்னியை நோக்கி போயிட்டு இருக்கிற போது பெருமாள் நம்மள்ட்ட கேட்பாராம், நீ வந்து ஸ்ரீரங்கத்துல தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி பாத்தியா அப்படின்னு கேட்பாராம். அப்படி பார்த்தேன்னு சொன்னா உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லுவாராம். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளிய தொட்டு சேவிச்சியா, சேவிச்ச அப்படின்னா உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லுவார். சோ அதனால அந்த தங்கப்பள்ளி வெள்ளிப்பள்ளி இருக்கிறதுக்கு இதுதான் வந்து ஒரு வரலாறாக சொல்லப்படுறது. சோ அந்த மாதிரி அதை வந்து இந்திரன் தான் வந்து வச்சான் அப்படின்னு சொல்றா. சோ இப்ப நம்ம எதுல இருக்கோம், 28th இருக்குமா. அடுத்ததாக புறா மார்காய தச்சைலே ரச்சிதம். அது நடுவுல இன்னொரு லைன் இருக்கு, தயோர் யாம் ஏது சைகாம்ஷே சோபானம் தத்துவ சங்கியகம். சோபானம்னா படிக்கட்டுகள். நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல வரதராஜ பெருமாள். அதாவது அந்த வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு நம்ம படி ஏறிதான் போகணும், வேற வழி கிடையாது. அந்த படி ஒன்னொன்னும் எப்படின்னா தத்துவ சங்கியகம். சங்கியம்னா கவுண்ட், தத்துவங்களோட கவுண்ட். 24 தத்துவங்கள் இருக்குல்ல, அந்த 24 தத்துவங்களோட கவுண்ட் அப்படி ஒன்னொன்னா 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 மேல ஏறி போக போக எல்லாத்தையும் அந்த இடத்துல விட்டுருவோம். நம்மளோட அகங்காரம் மமதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா ஒன்னொன்னா விட்டுட்டு ஒரு ஒரு படி ஏற ஏற நம்மளோட குணங்கள் வந்து ஏறிண்டே போறதுன்னா என்ன அர்த்தம், நல்லவாளா நம்ம மாறிண்டு போய் அந்த பெருமாளோட திருவடியில போய் நிக்கிறோம். நின்ன உடனே பெருமாள் வந்து எனக்காக நீ இவ்வளவு படி ஏறி வந்தியே, நம்மள பாக்குறதுக்கு பெருமாளுக்கு அவ்வளவு சந்தோஷமா. ஏன்னா எந்த பெருமாள் ஆகட்டும் நம்ம நினைச்சிட்டோம்னா நம்மள அந்த பெருமாள் கூப்பிடுவாராம். ஏன்னா நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி பெருமாள் இல்ல, அவர் வந்து ரொம்ப சௌலபியம் இருக்கக்கூடியவர். நம்ம நினைச்சிட்டா ஐயோ நம்மள பாக்கணும்னு இவ்வளவு நாள ஆசைப்படுறாளே, நம்ம ஏன் இன்னும் அவளை இங்க கூப்பிட மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாராம் பெருமாள் அங்க. ஓகேவா. இன்னைக்கு நம்ம காஞ்சிபுரம் போகணும், இன்னைக்கு நம்ம ஸ்ரீரங்கம் போகணும்னா எப்பயோ நம்ம நினைச்சிருக்கணும், எப்பயோ பெருமாள் மனசுல அந்த எண்ணம் தோணிருக்கணும், நம்மள அவளை நம்ம இங்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி அந்த பெருமாள் நம்ம வரப்போறோம்னு தெரியும், வரக்காக வெயிட் பண்ணிட்டு அவ்வளோ நீ இந்த படியேறி வந்தியான்னு அந்த அதுவும் காஞ்சிபுரம் பெருமாளுக்கு இறக்கம் ரொம்ப ஜாஸ்தியாம். நம்ம பெரிய பெருமாளுக்காவது அப்பப்ப கொஞ்சம் கோபம் வரும். ஏன்னா அந்த பெருமாள் வந்து பாம்பு மேல படுத்துன்னு இருக்காரு. அவர் வந்து எப்பவுமே கொஞ்சம் கோபம் வரும். ஆனா அதுக்குன்னு அவருக்கு ரொம்ப எல்லாம் கோபம் வராது. ஆனா காஞ்சிபுரம் பெருமாளுக்கு ரொம்பவே சாந்த ஸ்வரூபி அவர். அதனால வந்து என்னன்னாக்க அப்படி நம்ம ஏறி போனோம். அந்த 24 படிகள், அந்த தத்துவங்கள் இருக்கக்கூடிய படி, காயத்ரி மந்திரத்தோட முதல் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய படி, அதெல்லாம் தாண்டி போய் நம்ம அந்த பெருமாளை சேவிக்கிறோம் அப்படின்னு சொல்றா. சோ அது வந்து தத்துவத்தோட கவுண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. இதை யார் பண்ணா, புறா மார்காய தச்சையிலே ரச்சிதம் தேவசில்பினா, தேவ சிற்பிகளை வச்சு வந்து பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றான். அடுத்ததாக தஸ்ய மகாதேவி பத்மஜா. அடுத்ததாக அங்க யாரு இருக்கான்னா, அங்கேருந்து மேற்குல ஒரு அம்ச தூரத்துல மகாலட்சுமி கோவில் இருக்கு. அதாவது நம்ம தாயார் இருக்கா இல்லையா, பெருந்தேவி தாயார் அங்க இருக்காளாம். அடுத்தது விவாகார்த்தம் ஹரிம் பிராபிய விஷ்ணோர் அர்த்தாசனம் கதா. பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்றான். தஸ்யாஷ்டைஷான பாகேஸ்தி புண்ணியகோட்டி விமானகம். அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னாக்க அங்கிருந்து அந்த ஐஷான திக்பாகத்துல புண்ணியகோட்டி விமானம் இருக்கு. எப்படி வந்து நம்ம ஸ்ரீரங்கத்திற்கு விமானம் பிரணவாக்கார விமானம்னு சொல்றோமோ, காஞ்சிபுரம் கோவில் விமானத்துக்கு புண்ணியகோட்டி விமானம்னு பேரு. சோ இது யார் பண்ணா, இந்திரன் தயார் பண்ணது. அங்க கோவில்ல யார் அந்த ரங்க விமானத்தை யார் பண்ணா, பிரம்மா. பிரம்மா பண்ணது வந்து நம்ம பிரணவாக்கார விமானம், இது பண்ணது இந்திரன்னு சொல்றா. சோ அதுல இருந்து வாயவிய திக்பாகத்துல குளம் இருக்கு. என்ன குளம்னா அனந்த சரஸ் குளம். அங்க இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு பேரு சந்திர புஷ்கரணின்னு பேரு. இங்க அனந்த சரஸ் குளம் இருக்கு அப்படின்னு. எதுக்கு ரெண்டுத்தையும் சொல்றீங்க, ஸ்ரீரங்கமே வரலையே எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் முக்கியமான திவ்ய தேசங்கள், அதனால எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பாக்குறோம், அவ்வளவுதான். அடுத்தது
இந்திரன் தயார் பண்ணது. அதுல இருந்து வாயவ்ய திக்பாகத்துல நம்மளுக்கு இப்போ அனந்தாக்கியம் மகாசரக. சோ இந்த 31வது ஸ்லோகம் வரைக்கும் மட்டும் இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சோ அந்த மாதிரி அந்த இதுல வந்து அனந்த சரஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த அனந்த சரஸ்ல தான் வந்து அத்திவரதரை வந்து இப்பவும் வச்சிருக்கா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்த கிளாஸ்ல நம்ம மிச்சம் இருக்கிறதையும் அனுபவிக்கலாம்.